ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் வந்து எப்ப பிறக்குது, இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வாக்கியப்படி வந்து இந்த மாதம் வந்து மாலை வந்து 6:24க்கும், திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில பிறக்குது. நல்ல நட்சத்திர பலன்கள் தான். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல பலன்கள். நீங்க இந்த மாதத்துல வந்து ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல 2 பலன்கள் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இது வந்து 5ஆம் இடம். அதுல சூரியன் ஆட்சி பெறாரு. அது கூட வந்து உங்களுக்கு புதனும் சேர்ந்திருக்கு. சூரியன் புதன் சேர்ந்த ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அப்புறம் 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதாவது முயற்சி, வெற்றி, உபஜெயஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும், வெற்றியை உங்களுக்கு ஈட்டி கொடுத்துரும். அதாவது ஒரு புதுசா நீங்க வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும், நல்ல வெற்றியாகும், நல்ல லாபம் வரும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, நல்ல ஜாப் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி என்ன விஷயங்களை நீங்க இந்த மாதத்தை தொடங்கினாலும் சரி, ஆவணி மாதம்ங்கிறது மற்ற ராசியை காட்டிலும் உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். எதை தொட்டாலும் வெற்றி. அதாவது நீங்க செய்யக்கூடியது கொஞ்சம் கடினமான உழைப்பை போடணும். ஏன்னா 7.5 சனி அப்படின்னு இருக்குல்ல, அப்போ வந்து இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணும்போது கட்டாயம் நல்ல பலன்களை உங்களுக்கு ஈட்டி கொடுத்துரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி நல்லா இருக்காரு. 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே உங்களுடைய ராசியும் கிரக பலன்களும் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி 3ல இருக்காரு. பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்புறம் குருவும் 9 குடையவரும் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு 4ஆம் இடத்துல. இதெல்லாம் வந்து என்னன்னா கிரக பலன்கள் வந்து போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல பலாபலன்களை கொடுக்கும். அதனால நீங்க எந்தவித கவலையுமே வேண்டாம். ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. ஆனா நீங்க என்னன்னா எக்ஸ்ட்ராவா வந்து முயற்சிகளை அதிகமா போடணும். நீங்க எல்லா விஷயத்துக்குமே என்ன செய்யணும், சலிக்காம வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நீங்க உங்களை பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வந்து என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸா சொல்லி பாருங்க. அது வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கட்டாயம் உதவி செய்யும். சரிங்களா? 2, 7 கூடிய சுக்கிரன் வந்து துலா ராசியில ஆட்சி பெறாரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப வந்து என்னன்னா மனைவி மூலியமா ஆதாயம், அல்லது லைஃப் பார்ட்னர் மூலியமா ஆதாயம், பிசினஸ் பார்ட்னர் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இப்ப புதுசா ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு வந்து இந்த மாதம் ஏற்ற மாதமானா ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல மாசம். ஏன்னா புதனும் குருவும் சேர்ந்த 10ஆம் இடத்தை பாக்குது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அது 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 கூட புதன் வந்து 6ஆம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் பெறாரு. இதுவும் வந்து ஒரு நல்ல அற்புத பலன்கள் இருக்கு. ஸோ கிரக பலன்கள் எல்லாமே இந்த தடவை ஆட்சி பெறாருங்க, உச்சம் பெறுது. இந்த மாதிரி பலன்கள் இருக்கனால ரொம்ப ரொம்ப அற்புதம். ஏன்னா குருவும் புதனும் உச்சபலம் பெறுது. அது கூட வந்து சூரியனும் ஆட்சி, சுக்கிரனும் ஆட்சி. அப்போ உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து கிரக பலன்கள் அப்படியே கரெக்டா அடுத்தடுத்த லெவல்ல வந்து ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்குது. அப்போ நம்ம வந்து பலம் பொருந்தி இருக்கு. நிறைய பேர் என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மேசராசிக்காரங்க 7.5 சனி இருக்கு, நீங்க சொல்றதே வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது புரியுது. நடக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட நான் பரிகாரங்கள் சொல்றேன். அந்த பரிகாரங்களும் நீங்க செஞ்சுட்டு கூடுதலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சிகள பண்ணணும். ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிட்டு, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு, அப்படியே யோசிக்காம அப்படியே பிளைனா நீங்க விட்டுர்றீங்க. இத வந்து நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு வேற என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத தெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு, உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வமோ அல்லது வந்து 7.5 சனிக்கு பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன். அந்த தெய்வத்த நீங்க வந்து வணங்கிட்டு, தீபம் போட்டுட்டு, நல்ல யோசனை பண்ணணும். நல்ல மைண்ட வந்து ரொம்ப அமைதி பண்ணிட்டு, இதுல ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க. கட்டாயம் நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மைண்ட வந்து பீஸ்ஃபுல்லா ஆக்கி சிந்திச்சு செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக பலம் வந்து கூடுதலா கிடைக்கும்.
அதாவது ரூ. 1 குடுக்க வேண்டிய இடத்துல ரூ. 10 குடுத்துரும். அந்த மாரி கிரக பலன்கள் இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா உங்களுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாசம் இருக்கு. அதனால கூடுதலா நீங்க செயல்படும்போது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கலாம். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்லாம் நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. தாராளமா பண்ணலாம். நீங்க அதிகமான முதலீடு போடும்போது மட்டும், உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க தொழில் தொடங்கலாமா? உங்களுக்கு பிசினஸ் பண்ணலாமா? கிரக பலன்கள் எப்படி இருக்கு? 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பார்ட்னர்ஷிப் போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறது, உங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்து நீங்க பண்ணணும். ஆனாலும் பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஆட்சி பலம் பெறுது. சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறுது. துலா ராசிக்கு வந்துருது. அப்ப ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான பலன்கள் தான் சொல்லும். அப்போ பார்ட்னர் வழி ஆதாயம் இருக்கு. அதனால நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6 கூடையவர் வந்து ஆட்சி உச்சம் பெறாரு. மூல திரிகோணமும் ஆகுறாரு. அப்ப வந்து என்னன்னா, புதன் வந்து அதிகமான பலம் பெறதுனால உங்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது வந்து கூடுதலாக இருக்கும். ஆனா அதுக்குண்டான காசு பணம், அதுக்குண்டான கிரெடிட்ஸ் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு வந்து சலிக்காம நீங்க வேலை பார்த்து தான் ஆகணும். ஆனா என்னன்னா, வேலை பார்க்கிறவங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்கலாம் கூடுதலா கவனம் இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி புதனுக்கு சனியோடைய பார்வை வந்துருது. அப்ப சனி, புதன் கோச்சாரத்துல பார்வை இருக்கு. யாரையுமே நீங்க நம்பக்கூடாது. நம்பி ஏமாந்துறாதீங்க. கூடுதலான கவனம். சனி, புதன்னா நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். தேவையில்லாம உங்கள பத்தி ரூமர்ஸ் வரும். ஏன்னா உங்கள ஜெயிக்க முடியாது. நீங்க கரெக்ட்டா இருப்பீங்க. நீங்க உண்டு வேலை உண்டும்பீங்க. கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அப்ப வந்து உங்கள எப்படி வந்து வலுவிழுக்க செய்றது? அப்போ உங்கள பத்தி ரூமர பரப்பிவிடு. வதந்திகள பரப்பிவிடு. அப்பதான் இவன வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க அந்த இடத்துல உடையும்போது, அவங்க கடகடன்னு மேல ஏறி வருவாங்க. அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போணுங்கிற எண்ணத்துல நீங்க குறிக்கோள் அதே இதுல லட்சியத்துல இருக்கும்போது, கட்டாயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறிரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா கவனமாக இருக்கணும். அதுக்காக நீங்க மனம் உடைய தேவையில்ல. சூரியனும் அதாவது சனியும், புதனும் வந்து பார்வையிடும்போது, உங்கள பத்தி ரூமர்ஸ் நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையோ, தேவையில்லாத பேசுறது இந்த மாரி இருக்கும்போது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறது இயற்கை தான். ஆனாலும் கூட அதுலருந்து நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அத உணர்ந்து செயல்பட்டீங்கனாலே போதுமானது. நீங்க அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். அதனால நீங்க எந்த இதுக்கும் கவலையெல்லாம் படாதீங்க. கவலைப்பட்டீங்க அப்டின்னா, யாருக்கும் தெரியாம போய் அழுதுட்டு, அதுக்கப்புறம் கண்ண தொடச்சுட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, வெளியில வந்து அப்டியே க க க உங்களோட கம்பீரத்தோட நீங்க இருக்கணும். அதனால வெளியில உங்களோட விஷயங்கள எப்பவுமே யார்ட்டயும் காமிச்சுக்காதீங்க. அது ஆபத்துல தான் முடியுங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நல்லா படிப்பாங்க. அதாவது டீச்சர்ஸ்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங்ஸ் உருவாகும். படிப்புல படிச்சா தான் நமக்கு வாழ்க்கைங்கிறது உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குது. இது வந்து என்னன்னா, ஒரு வரப்பிரசாதம் மாரி நீங்க நெனச்சுட்டு, உங்களுடைய இலக்க அடையறதுக்கு போனீங்க அப்டின்னா சக்சஸ் ஆயிருவீங்க. இந்த போட்டித் தேர்வு அதே மாரி வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து குருவும், புதனும் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடத்த பாக்குது. உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால, இன்டர்வியூ அப்படிங்கிறது அடுத்த அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து கிளியர் பண்ணிட்டு, அடுத்த லெவலுக்கு நீங்க போயிருவீங்க. இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல செய்தி தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கவலையே வேண்டாம். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாரி வெற்றிகள் தானாகவே கைக்கு வந்து சேரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து என்னன்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சி பெறாரு. ஆட்சி பெறம் பெறதோட கேதுவோட இணைந்திருக்கனால, கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமம், அது லாட்டரியா, புதையலா என்ன வேணா இருக்கலாம். பினாமி சொத்து இது மாரி ஏதாவது ஒரு காசு பணமோ அல்லது பொருளாவோ உங்களுக்கு வந்து சேரும். தெய்வத்துடைய பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சூரியன் பலம் பெறதுனால. அது கூட இன்னொன்னு என்னன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ஏன்னா கேதுவோட சேர்ந்திருக்கனால புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா குரோத் ஆகும். அது மூலியமா உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேதுவும் சேர்ந்திருக்கு, சூரியனும் சேர்ந்திருக்கு. அப்ப சூரியன், கேது ஒரு சிறந்த நல்ல அமைப்பு.
மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு உதவி பண்ணும். என்ன அப்டின்னா, உங்களுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, புது மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். அவங்களோட சேர்ந்து நீங்க டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா கவனமாவும் இருக்கணும். ஏன்னா, கோச்சாரத்துல புதனும், சனியும் இருக்கு. அதனால உங்கள அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால கவனமா இருக்கணும். யூஸ் பண்ணிக்கிறதுன்னா, நாலேட்ஜ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி வேற எதுவும் காசு பணம் உதவி குடுத்து ஏமாறக்கூடாது. நீங்க ஏமாந்துராம விழிப்புணர்வோட இருக்கணும். காதல் ரீதியா வந்து பிரச்சனைகள் வரும். ஆனா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். பிரிந்தவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. பன்னீர் வாங்கிட்டு போயிட்டு, வில்வமும், பன்னீரும் வாங்கி அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டீங்கன்னா, நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அந்த சூரியன் வந்து அங்க இருப்பாரு. 1 மாசம் மட்டும் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல வந்து பன்னீரும், வில்வமும் வாங்கிட்டு போயிட்டு சிவபெருமானுடைய அபிஷேகத்துல கலந்து ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 6 டூ 7 சூரிய பகவான பார்த்து வணங்குங்க. சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க. உதயமாகக்கூடிய சூரியன பார்த்து யாரெல்லாம் நமஸ்காரங்கள் பண்றாங்களோ, அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிறது. ஏன்னா, உதயமாகக்கூடிய சூரியன பார்க்கறது வந்து வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிய நோக்கி போகும். எக்காரணத்த கொண்டும் மேச ராசிக்காரங்க அஸ்தமனமான சூரியன பார்க்கக்கூடாது. ஏன்னா, உங்களோட ராசியில தான் வந்து சூரியன் வந்து உச்சமாகுறாரு. அப்போ நீங்க எப்பவுமே சூரிய உதயத்த தான் வந்து பேஸ் பண்ணி சாமி கும்பிடணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். சூரியன் அஸ்தங்கம் வந்து சூரிய உதயத்த விட ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அஸ்தங்கமாகுறது ஒரு தோஷம். ஸோ அது வந்து உங்களோட லைஃப வந்து கீழ நோக்கி போகும். ஆனா உதயமாகக்கூடிய சூரியன் மேல் நோக்கி போகும். ஸோ அதனால நீங்க உதயமாகக்கூடிய சூரியன பார்த்து வணங்கணும். ஏன்னா உங்களோட ராசியில தான் சூரியன் உச்சமாகுறாரு. இந்த இத தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி கணவன், மனைவி பெண்களுக்கு வந்து மேசராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் நடக்கப் போது. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க போறீங்க. புதுசா நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி புதனும், ச சனியும் பார்க்கறதுனால நண்பர்கள் கிட்ட பேசும்போது உங்களுடைய ரகசியங்கள் சீக்ரெட் என் ஃபேமிலில இப்படி நடக்குது. அப்பா அப்படி பண்றாரு. என்னுடைய கணவர் இப்படி பண்றாருங்கிற விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. அது எப்பவுமே உங்களுக்கு பாதகத்த தான் குடுக்கும். பாதகாதிபதி சனியா இருக்காரு. அவரு தான் புதன பார்க்குறாரு. நண்பர்கள், நண்பி அப்படின்னு இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. அத உங்க தோழிட்ட கூட நீங்க சொல்ல வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். உங்களுடைய மனசுலயே அத வச்சுக்கங்க. எழுதி பார்த்து அத எரிச்சிருங்க. ஆனா, எந்த காரணத்த கொண்டும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப பர்சனல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஷேர் பண்ணும்போது, அது உங்களுக்கு பாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, அந்த ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசாதீங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் வுமனா இருக்கலாம். வெளியில போகும்போது எங்க போறீங்க? யார மீட் பண்ண போறீங்க? அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வீட்ல கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட் கிட்டயும் நீங்க கட்டாயம் சொல்லிட்டு தான் போணும். இல்லன்னா மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா புதுசா தொழில் தொடங்குறதுக்கு, ஒரு ஜாப் போறதுக்கு இதெல்லாம் இந்த மாசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரா இருக்கு உங்களுக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் இருக்கு. நீங்க ஏதாவது ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா, தாராளமா ட்ரை பண்ண உடனே ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ட்ரை பண்ண உடனே உங்கள தேடி ஆஃபர் லெட்டர் வந்துரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. மேசராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள். பொதுவாவே ஆண்கள் கணவன், மனைவி வந்து ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் வழி ஆதாயம், மனைவி வழி ஆதாயம் அதிகமாக உண்டு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நடக்கப் போது. ஏன்னா, உங்களுக்கு வந்து சூரியன், கேது வந்து இணைவு அப்படிங்கும்போது, இது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெறதுனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஹையர் அஃபிஷியலுடைய அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். திடீர்னு யாருக்காவது
கௌரவம் இந்த மாரி இந்த இதெல்லாம் குடுப்பாங்கல்ல, பிரைஸ்லாம் குடுப்பாங்கல்ல, பட்டம்லாம் குடுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களைய வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன், கேது சேர்ந்திருக்குது 5ஆம் இடத்துல. அதே மாரி அமைப்புகள் நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்குது. இந்த அமைப்பு வந்து என்னன்னா, அரசியல்வாதிகளுக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல உயர்வ குடுக்கும். நல்ல அமைப்புகள குடுக்கும். ஆனா, புதனும், சனியும் பார்வை இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மீடியால வந்து உங்கள வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள வந்து தப்பா தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நெகட்டிவா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால கவனமாக இருந்தும் செயல்படணும். ஆனா, திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. பொதுவாவே மேச ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் வந்து என்னன்னா, சூரியனும், கேதுவும் சேரும்போது ஒரு கிரகணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும்போது, அதுல வந்து அரசியல் துறையில ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிரகண தோஷம் போடுறது தனி வீடியோவா போடுறேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மத்தபடி மேச ராசிக்கு வந்து க காசு பணம் சேர்க்கை, தன சேர்க்கை எல்லாமே உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. கடவுளுடைய அனுக்கிரகம் பரிபூரணமா இருக்கு. குருநாதருடைய வழிபாடு பண்ணிக்கங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு அதிர்ஷ்டத்த வந்து சேர்க்கும். மெயினா வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரியங்கள் தொடங்குறதுனாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல பலாபலன்கள கட்டாயம் குடுத்துரும். எத தொட்டாலும் சக்சஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள தான் குடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.